ஹாய், வெல்கம் டு மை சேனல். நம்ம இந்த வீடியோவில் உங்கள் பர்சன் வந்து இப்போ உங்களை மிஸ் பண்ணுறாங்களா அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா, கலெக்டிவ் ரீடிங் தான் இது. ஸோ ரீடிங் பார்க்குறதுக்கு முன்னாடி உங்கள் பர்சனை வந்து நீங்கள் மனசில் நினச்சிக்கோங்க. நினச்சிட்டு ரீடிங் பார்க்க ஆரம்பிங்க. ஓகேங்களா, ப்ரைவேட் ரீடிங் எதுவும் வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பேன், அதுக்கு வந்து டிஎம் பண்ணுங்கள். ஓகேங்களா, நம்ம ரீடிங்குள்ளே போகலாமா? ஸோ கார்ட்ஸு ஷஃபில் பண்ணுறது காமிக்கலை. நான் ஆல்ரெடி கார்ட்ஸ் வந்து ஷஃபில் பண்ணி எடுத்துட்டேன். நம்ம ஒன் பை ஒன் பார்க்கலாம். உங்கள் பர்சன் வந்து இப்போ உங்களை மிஸ் பண்ணுறாங்களா அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட் கார்டு. ஸோ உங்கள் பர்சன் வந்து உங்களை மிஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா, ஏன்னா வந்து என்ன சொல்கிறதுக்கு அப்படின்னா, இந்த ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க இதில் வந்து ஒரு கன்வீனியன்ஸாக ஒரு டேஞ்சர் சூன் அப்படின்னு கிடையாது. இருக்கும்போது அந்த ரிலேஷன்ஷிப்பில் இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு என்ன சொல்கிறதுக்குன்னா, அவ்வளோ மெச்சூரிட்டியாக இந்த ரிலேஷன்ஷிப்பை ஹேண்டில் பண்ண வேண்டாம். பட் இதில் வந்து அவ்வளோ ஹாப்பினஸ் கிடச்சிருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் உங்கள் பர்சன் வந்து அதை ஃபீல் பண்ணுறாங்க. ஓகேவா, அவங்களுக்கு ஒரு கம்ஃபர்ட் சூனு இல்லை என்ஜாய் பண்ணுற ஒரு ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும், அந்த மாதிரி தான் இந்த ரிலேஷன்ஷிப்பை அவங்க திங்க் பண்ணியிருப்பாங்க, இல்லை நினச்சிருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஓகேங்களா, அவங்களுக்கு வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஏன்னா வந்து இதில் வந்து நம்ம இறங்குறனால நமக்கு வந்து ஒரு இது இல்லை அப்படிங்கிற மாதிரி அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ ரொம்ப வந்து ஜாலியாக இருக்கலாம், அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கலாம், ஒரு இன்னசென்ட்டாக இருக்கலாம், ரொம்ப மெச்சூரிட்டியாக இருக்கணும் அப்படிங்கிறத அவசியம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க. பட் அந்த மாதிரி இருந்தனால என்னவோ சில இஷ்யூஸ் வந்து உங்களுக்குள்ளே ஆயிருக்குது அப்படிங்கிறதும் உங்கள் பர்சனுக்கு தோணும். ஓகேங்களா, என்ன தான் வந்து நம்ம வந்து சேர்ந்து ஒரு அந்த மாதிரி இருந்தாலும் கூட இப்போ ரீசெண்டாக உங்களுக்குள்ள ஒரு மன கஷ்டங்கள் எல்லாமே வந்து நடந்திருக்கும். ஓகேங்களா, ஏன்னா வந்து 2 பேருமே வந்து பிரேக் ஆகிருக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அதாவது என்ன தான் பிரேக் ஆனாலும் கூட நீங்கள் ஒரு அந்த பிரேக் அது ஹீல் ஆகி மறுபடியும் வந்து சேர்ந்துருவீங்க. ஓகேங்களா, வந்து மறுபடியும் சேர்ந்துக்கிறதா இருக்கட்டும், பேசிக்கிறதா இருக்கட்டும், அந்த பிரேக்கு நடந்திருக்கு அப்படி அதாவது நீங்கள் என்டர் ஆகும்போது அப்படி ஒரு பிரேக் நடந்திருக்கு அப்படிங்கிறதே வந்து நீங்கள் அதை பேசிக்க மாட்டீங்க, இல்லை அதை கன்வே பண்ணிக்க மாட்டீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஓகேங்களா, ஸோ பிரேக் நடந்துருச்சு. ஸோ அது நெக்ஸ்ட் லெவலுக்கு போய்கிட்டு இருக்குது. அவங்களுக்கு இதோட தாட்ஸ் இருக்குது. ஓகேங்களா, தாட்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து பேசுவீங்க அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்துருக்கலாம். ஓகேங்களா, பிரேக் ஆகிடுச்சு, அவங்களும் பிரேக் ஆகிட்டாங்க, நீங்களுமே பிரேக் ஆகிட்டீங்க. ஏன்னா வந்து ஒரு கம்யூனிகேஷன் அப்படிங்கும்போது அது வந்து கிளியராக ஒரு குத்துற மாதிரி பேசியிருப்பாங்க. ஓகேங்களா, அதாவது சிலர் வந்து நோ கான்டாக்டில் போடுறாங்க அப்படின்னா எதுவுமே சொல்லாமல் வந்து நோ கான்டாக்டில் போடுவாங்க. ஆனால் இது வந்து எப்படி இருக்கும்னா, நேராக நமக்கு வந்து ஏதோ ஒரு ரீசன் தான் அப்படிங்கிறது உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும், அவங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும். ஓகேங்களா, அதுதான் ரீசன் அப்படிங்கிறது உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும், அவங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும். ஸோ ஒரு பிரேக் ஆகியிருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் ஃபீல் பண்ணுறாங்க, மிஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா, திருப்பி வந்து பேசணும், உங்களோட கனெக்ட் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க. ஓகேங்களா, ஐ திங்க் ஸோ கண்டிப்பாக வந்து ஃபீல் பண்ணுறாங்க. உங்களோட வந்து பேசணும், இல்லை வந்து மறுபடியும் கனெக்ட் ஆகணும், ஹாப்பியாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு தாட்ஸ் இருக்குது. பட் அதில் எஃபோர்ட் எடுக்கலை, எல்லாமே வந்து தூரமாக இருந்தே யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. பிகாஸ் வந்து இப்போ வந்து அவங்களுக்கு ஏதோ ஒரு கம்ஃபர்ட்னு சொல்கிறத விட ஏதோ ஒரு திங்கிங்கில் இருக்கிறாங்க. ஓகேவா, இது வந்து ஒரு லூப்பில் போயிட்டுருக்கு. இல்லைன்னா ஒரு என்ன சொல்கிறதுக்குன்னா, இது வந்து முடியலை. ஓகேவா, இது வந்து உங்களுக்குள்ளே என்ன தான் வந்து பிரேக்ஸ் வருது, இல்லை மன கஷ்டம் வருது, இல்லை வந்து என்னதாச்சும் ஒன்று ஆகுது அப்படின்னா கூட என்ன அப்படி இருக்குது அப்படின்னா, அது அகெயின் கனெக்ட் ஆக தான் செய்யுது. உங்கள் பர்சனும் வந்து திருப்பி வந்து உங்களோட ஜாயிண்ட் ஆகணும். ஏன்னா ரொம்ப நெருக்கமாக இருந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. நெருக்கமானா ஒரு சோல்மேட் கனெக்ஷன், ஒரு என்னதான் வந்து பேசிக்கிட்டாலும் உங்களுக்குள்ள ஃபைட்ஸ் பண்ணிக்கிட்டாலும் சரி, ரிட்டன் வந்து அவங்க அதில் இறங்கணும் அப்படின்னு தான் ஃபீல் பண்ணாங்க. அவங்க எப்படி சொல்கிறதுனா, என்ன பிரேக் ஆனாலும் அது இறங்க தான் செய்வாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இது வந்து இப்போ மட்டும்தான் நடக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்ல முடியாது. மறுபடியும் என்டர் ஆவாங்க, மறுபடியும் பிரேக் ஆகும், மறுபடியும் திங்க் பண்ணுவாங்க இந்த ரிலேஷன்ஷிப் பற்றி, மறுபடியும் வந்து பேசுகிறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ இது அகெயின் திருப்பி நடந்துகிட்டே இருக்குது. ஆனால் வந்து ஏதோ ஒரு விஷயத்தில் அந்த பர்சன் வந்து இதை திங்க் பண்ணுறாங்க.
பட் இன்னும் அவங்களுக்கு ஒரு ஹீலிங் டைம்ஸ் சம்திங் ஏதோ ஒன்று தேவைப்படுது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஓகேங்களா? ஏன்னா இதோட நினைவுகளை அவங்க வந்து மறக்கலை. ஓகேவா? அது வந்து பேசுகிறாங்க, கம்யூனிகேட் பண்ணுறாங்க, அதெல்லாம் இன்னொரு விஷயந்தான். பட் வந்து அதை வந்து மனசுலேயே வச்சுருக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு அதை மறக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்ல முடியாது. நீங்கள் வந்து பேசுகிறீங்க, அவங்கக்கிட்ட ஹாப்பியாக இருக்கிறீங்க அப்படின்னா அந்த தாட்ஸ் தூரமாக இருந்தாலும் அந்த தாட்ஸுக்கு உள்ளே தான் அவங்க ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு மெசேஜ் வந்துருக்கு. ஓகேங்களா? அந்த தாட்ஸுக்குள்ளே தான் அவங்க ட்ராவல் பண்ணிகிட்ருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு எத்தனை வாட்டி எண்டப் ஆகிருக்கு, சண்டை போட்டுக்கிறீங்க, அவங்க செப்பரேஷன் பண்ணுறாங்க, செப்பரேஷனில் போகிறாங்க அப்படின்னாலும் கூட திருப்பி வந்து மறுபடியும் அதோட தாட்ஸ் வந்து அவங்களுக்கு மைண்ட்லேயே தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. உங்ககிட்ட பேசலை, கம்யூனிகேட் பண்ணலை, அதெல்லாம் ரெண்டாவது. பட் தூரமாக இருந்தாலும் அதோட நினைப்புக்குள்ளே, அதாவது அவங்க அந்த நினைப்புக்குள்ளே தான் இருக்கிறாங்க. ஓகேங்களா? அந்த மாதிரி தான் இருக்குது. ஓகேங்களா? அந்த தாட்ஸ் இது வரைக்கும் வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க, அவங்களே உங்கள் கூட ஜாலியாக ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க, இல்லை நீங்கள் அவங்க கூட ஜாலியாக ஸ்பெண்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அந்த தாட்ஸுகள் ஞாபகம் தான் அவங்க அப்படியே வச்சுக்கிட்டு பேசுகிறாங்க, பேசலை, அது என்கிட்டே இருக்கட்டும், இல்லைனா அதோட தாட்ஸ்லேயே இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்காங்க. ஸோ பட் அதை கண்டினியூ எப்படி பண்ணணும் அப்படின்னு பார்க்குறேன். கண்டினியூ பண்ணணும், ஒரு கம்யூனிகேட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு தாட்ஸு உங்கள் பர்சனுக்கு இருக்குது. பட் என்னமோ அவங்க ஒரு ஹோப்லெஸ்ன்னு சொல்கிறத விட அவங்களுக்கு பர்சனலாக ஏதோ மன கஷ்டங்கள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. சம்திங் உங்கள் சைட்லேருந்து கம்யூனிகேஷன் வரணும் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. பட் என்னமோ தெரியல, அவங்க ஒரு ஸோ 9 of Cups எதனால் அப்படி நைன் ஆஃப் வாண்ட்ஸ் எதனால் அப்படி இருக்கிறாங்க அப்படின்ட்டு 1 minute. ஸோ மிஸ் பண்ணுறாங்கங்க, பண்ணலை அப்படின்லாம் சொல்ல முடியாது. அங்கே கிங் ஆஃப் கப்ஸ் வந்திருக்கு, அங்கே குயின் ஆஃப் கப்ஸ் வந்திருக்கு. நீங்கள் எப்படி அவங்கள மிஸ் பண்ணுறீங்களோ அதே மாதிரி அவங்களுமே உங்களை மிஸ் பண்ணுறாங்க. ஸோ ஓகேங்க. ஸோ பேரே வந்துட்டிங்க, கிங் ஆஃப் கப்ஸ் அண்ட் குயின் ஆஃப் கப்ஸ் 2 பேருமே வந்துட்டிங்க. ஓகேங்களா? உங்ககிட்டேருந்து அவங்க தூரமாக இருக்கிறாங்க, எனக்கு கவலை இல்லை அப்படின்ட்டு வந்து இருக்கிறாங்க. அதாவது இது வந்து அதோட ஞாபகத்திலேயே அவங்களுக்கு ஒரு சர்க்கிள் போட்டுட்டு இல்லை, நமக்கு கவலை இல்லை அப்படிங்கிற மாதிரி இருக்கிறாங்க அப்படின்னாலும். அண்டு பர்டிகுலராக என்ன அப்படின்னா, உங்கள் பர்சன் வந்து இது வந்து ஏதோ ஒரு லூப்லேயே போய்கிட்டு இருக்கு, அதை வந்து ஒரு நல்ல ஸ்டேஜுக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி ட்ரை பண்ணுறாங்க. பட் அவங்களால அதுக்கு எஃபோர்ட்டோ இல்லை செய்யவோ முடியல அப்படிங்கிற மாதிரி இருக்கிறேன். ஸோ ஸ்ட்ரென்த் இல்லை அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இதுக்கு ஒரு ப்ராப்பர் வே எல்லாமே வந்து கொண்டு வரணும். பிகாஸ் நீங்கள் அவங்களோட ஸ்ட்ரென்த் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. என்ன தான் அடிச்சுக்கிட்டாலும் நீங்கள் அவங்களோட ஸ்ட்ரென்த் அப்படிங்கிற மாதிரி தெரியுது. ஸோ மிஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா? பட் அதை வந்து நெக்ஸ்ட்டு ஸ்டேஜுக்கு எப்படி கொண்டு போகிறது அப்படிங்கிற ஒரு தாட்ஸ் தான் உங்கள் பர்சனுக்கு இருக்குது. அதில் வந்து அவங்களுக்கு என்ன சொல்கிறதுக்கு அப்படின்னா, இப்போ வந்து அவங்க ரொம்ப டயர்டாக இருக்காங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும். எப்படி அவங்களுக்கு அந்த ஸ்டெப்பை வந்து கொண்டு போகிறது அப்படிங்கிறது தெரியல அப்படின்னா சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ இருங்க, உங்கள் பர்சனுக்கு வந்து இப்போ கரண்ட்டாக அவங்க மேலே என்ன ஃபீலிங்ஸ் இருக்குது அதையும் நம்ம பார்த்துடலாம். வெயிட் பண்ணுங்கள். ஸோ உங்கள் பர்சனோட ஃபீலிங்ஸையும் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்ட்டுருக்கு. நீங்கள் ஏன் என்ன விரும்புகிறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. மேபி நீங்கள் எதிர்பார்க்குற பதிலை இல்லைன்னா வந்து இதை நெக்ஸ்ட்டு ஸ்டேஜுக்கு கொண்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க முயற்சி பண்ணிகிட்டு இருந்திருப்பாங்க. பட் அவங்களுக்கு அது முடியல அப்படிங்கிறனால என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எதுக்காக நீ வந்து என்னை விரும்புன அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. மை லைஃப் இஸ் மிஸ் ரைட் நோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் சம்திங் அவங்களோட பர்சனல் லைஃப்பில் ஏதோ வந்து ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஓகேங்களா? மை லைஃப் இஸ் எ மிஸ் ரைட் நவ் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஐ ஆம் அப்சஸ்டு வித் யூ அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ மிஸ்ஸிங் எனர்ஜி கண்டிப்பாக இருக்குது. என்ன தான் ஃபைட்ஸ் பண்ணியிருக்கிறாங்க, உங்ககிட்ட நேராக பேசியிருக்காங்க, இது வேணான்னு சொல்லியிருக்கிறாங்க, இல்லை மெசேஜ் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்னாலும், தூரமாக இருந்தாலும் அவங்களுக்கு இதோட தாட்ஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் டெஃபினட்டாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ ஓகே, மேக்ஸிமம் அவங்க உங்கள்கிட்டருந்து கொஞ்சம் தூரமாக இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அண்ட் ஆல்சோ வந்து இப்போ வந்து இது வரைக்கும் பேசிகிட்டு இருந்தீங்கன்னா கொஞ்சம் அந்த பேச்சில் வந்து ஒரு சின்ன ஒரு விலகல், ஒரு செப்பரேஷன் சொல்கிறத விட ஒரு சின்ன கேப் விழுந்திருக்கலாம். ஓகேங்களா? சின்னதாக ஒரு கேப் விழுந்திருக்கலாம். பிகாஸ் ஆஃப் ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம், ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு கம்யூனிகேஷன் இஷ்யூஸ், அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் நடந்திருக்கலாம். பட் ஓவரால் உங்கள் பர்சனோட சேனல் மெசேஜஸும் பார்த்துட்டிங்க, அவங்க மிஸ் பண்ணுறாங்களா இல்லையா அப்படிங்கிறதும் பார்த்துட்டிங்க. ஓகேங்களா? ஸோ ஓகே, உங்களுக்கான டுடே ரீடிங் இது தான். ஸோ வந்து ஸ்பீடாக எடுத்து முடிச்சிட்டேன். ஓகேங்களா? ஸோ இது வந்து கலெக்டிவ் ரீடிங். ப்ரைவேட் ரீடிங் எதுவும் வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பேன், அதுக்கு வந்து டிஎம் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ டுமாரோ ரீடிங்கில் பார்க்கலாம்.
அது வரைக்கும் நீங்கள் எல்லாரும் வந்து உங்களோட ஹெல்த் அண்ட் கேரை வந்து டேக் கேர் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ see you on the next reading. Bye. ஓகேங்களா?